என் கதையே சொல்ல போன இன்று போது கதை நாளை போது காது அம்மா பேரோட பேரு புகப்பட்ட நாடு ஈரவளா நிலவளா குருகல நாடு சக்கிரக வைகந்த கைலாயோ ஆனந்த நாரணகாரன் அலைமை கலைமக மலைமகள் திருச்சி திதி ஓம்காரா ஆகலாய்த்த வளத்தல் சேல ஜோயல் பாண்டியன் அந்த ஆண்டு வெட்டாக கைலாயம் 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 ஆமாடி கைலாய மலை இருக்குது ஒன்னல்ல ரெண்டல்ல கைலாய மலை இருக்குது 10,500 அடி கைலாய மலை பேரோட கைலாய மலைக்கு அதிபதியா இருக்கும்படியான கல்லக்கிழங்கு தியானிக்கும் கருவிலுக்கு சிசுவுக்கும் பரியாளுக்கு முடியாத கைலாய பரம இருக்கின்றாரு 2000 நேற்று வளர்த்த ஜீவகாரன் இருக்குமில்ல கைலாய பரமன் பரமன் அந்த கைலாய பரமனுக்கு கலாபாரத்தை அமர்ந்திருக்க முடியாத நான் தான் கெங்கா பவானி கங்கை நம்ம கங்காடா நம்ம பாடி பேசக்கூடாது யாகாவா ராயன் ஆவாக்கள் காவாக்கள் சோகாப்பர் சொல்லி வைக்கப்பட்டு யாரு எது படிச்சு உதமா எது திருவள்ளுவர் எதுனாரி ஒரு நம்ம நாகத்துக்கு நம்ம கண்டபடியே பேசினா அந்த வார்த்தை உடம்பு அது மாதிரி சுற்று ஒரு காயமா பாட்டு போச்சு அந்த வலுக்கு மாறி போடும் நம்ம வாயால பேசினா நம்மள இப்படி பேசலாம் பாரு திருக்குறள் திருவள்ளுவர் எதுனா ஒரு கூட குரல் எதிர்க்கிறாரு என்னது தீயினால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ உன் நாவினால் லக்கி எடு தீயினால் சுட்ட புல்லாரு ஆக்குபடியால என்பதா கங்கா பவானி கங்கா பவானி கங்கா பவானி கங்கா பவானி சொல்லே பாரதி யாரு தேவி இன்னொரு காலத்துல வந்த சொன்ன ஏன் வந்த எதுக்கு வந்த விளக்க தெரியல அதுபோல நீ அம்மா சகலாக்கலை எத்திருக்காரு சகலாக்கலை சகலாக்கலை சொல்லி அவன் பிள்ளைகளை பகிரா இருக்குனாலே நம்ம பாட்டமாக இருந்து விட்டா சொல்லி சொர்க்காதி பாதி சேர பண்ணி சொல்லிட்டு அப்படி என்று 5 லட்சம் அசுவத்தை சகலாக்கள் என்ன பண்ணாங்க 100 அசுவமத யாகம் செய்தால் இந்திரப்பட்ட செய்யலா சொல்லி 99 யாகம் செய்து விட்டான் இன்னும் ஒரு யாகம் செய்தால் இந்திரப்பட்ட பேர்லாம் சொல்லி அவன் என்ன பண்ணா ஒரு 5 லட்சம் அசுவம் கொண்டு வந்து வீராவளி பட்டி எழுதினான் அசுவமத யாகம் செய்து இருப்பதனால் அவங்க நம்ம தேவ ராஜா கப்பப்பட்ட கட்டிவிட்டு அசுவத்தை இளச்சார வழக்கால இருந்து காலையில் வழங்கணும்னு சொல்லி 10 லட்சம் அசுவத்தை கொண்டு வந்து வீராவளி பட்டி எழுதி அனுப்புனாங்க அம்மா அது என்ன
எதனால சகலாக்களை மோட்சப்பதி அடைய வேண்டும். இந்த போட்சிமார் அசுமாகப்படுது கபிலோட ஆதிபத்தை தங்கி போச்சுமா. தங்கி போன உடனே பார்த்தால் பகிரா பார்த்தான் பங்கிலா யசோதை அனுப்புறா யசோதை காண சொல்லி எல்லாமே சர்வதி அவர் படையெடுத்ததா அச்சாக சொன்னது படையெடுத்து வழி தேடியே போறாங்கம்மா. அதெல்லாம் இதுல தராதளவு ஏழுமே காத்து பாலோட போய் பார்த்தா கபிலோட ஆளுக்கு அசும் பண்ணி விட்டது. நின்று விட்டோனே பார்த்தா பகிரா பார்த்தான் அதெல்லாம் போய் யசோதை வர கலவரை விட்டான்னு சொல்லி கபில பகிரா பார்த்தான் கபில மீது தோடு தொடுக்க பண்ணி எல்லாரும் பழைய கூட்டணி போர் தொடுக்க வந்தாங்க. அது பார்த்தா கபிலர் பார்த்தான் தவத்துல இருந்தார் கபிலமணி தவத்தில் இருந்தேன் கண்விழித்து பார்த்தார் கபிலர் அது பகிராக்கள் எல்லாம் சகலாக்கள் எல்லாம் இருந்து போய்விட்டாங்க சாம்பலாகி விட்டாங்கம்மா. சாம்பலாகி விட்டு வந்தேன் பகிரா மாட்டான் நம்ம பாட்டமார் சொக்கபாதி சேர வேண்டும் சொல்லு என்ன செய்ய சொக்கபாதி சேரலாம் சொல்லி பாட்டமார் சொக்கபாதி எழுத வேண்டாம். ஆகாக அங்க பூலகம் வந்தாதான் சொக்கபாதி சேரலாம் சொல்லி பகிரா எத்தனை ஆண்டு தவா ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல 60 ஆண்டு காலம் தாம முடிக்கிறாங்க அம்மா. யார என்ன கோரி தாமரை இந்த கங்கா பாவடி ஆகாய கங்கையர் இதை தெரிந்த கங்கையருக்குன்னு பார்த்தா கைலாபரம் அந்த கைலாபரமா என்ன கோரிய பக்தலாபடி என்ன கோரி தாம முடிக்கிறான் அவனை கோரி அவனுக்கு போய் நேரில் சென்று காட்சி அளிக்க சொன்னோன்னு என்னை இறக்கி விட்டு சொன்னோன்னு கங்கா பாவனை எப்படியோ இறக்கி விட்டான். ஊர் உலகத்துல வாரின்னு சொல்லி எப்படி இறக்கிறார் கங்கைய ஒரு மயிரி ஏரியால இறக்கி விடாது அம்மா. ஆமா மயிரியால இறக்கி விட்டோன்னு ஓட்டட்டம் ஓடி வரடி அம்மா. ஓடி வருது அந்த நேரத்துல சண்டுமாமணி தளத்துல இருக்காது அம்மா. ஆமா சண்டுமாமணி தளத்துல இருந்தவனே அவர் என்ன வாயில போட்டு அழைக்கிறாரு. ஆமா வாயில போட்டு அழைக்கிற உடனே வாயில போட்டாரா ஊற்றி போட்டாரா அப்படியே போட்டாரா வாயில போட்டு அடைக்கிறவனே நான் சும்மா இருப்பேன் நம்ம பக்தோட காட்சியளிக்க சொல்லி வாயில போட்டு அடைக்கிறேன் நான் கால் துவாரம் கொண்டு பூண்டா ஓட்டல ஓடி வரேன். அந்த நேரத்திலே சண்டுமாமணி ஒரு மகா பிறந்தனால ஜானகி என்று பேரு ஜானகி என்று பேராகி சண்டுமாமணி மகா பிறந்தனாலே எனக்கு ஜானகி ஜானகி பெயர் வைத்தார். அந்த ஒட்டல் ஓடி ஒரு காலத்திலே என் பொண்ணை பார்த்த விநாயகர் பெருமா என்னால சின்ன ஓட்டல ஓடுறாங்க சும்மா விட்டா குளத்தை வாரி விநாயகர் பெரும் பார்த்தான் கெஞ்சில போட்டு அரைக்கலாம் யாரு விநாயகர் என் பிள்ளை கெஞ்சில போட்டு கெஞ்சில போட்டு அரைக்க உடனே நம்ம சும்மா இருப்பனா அந்த கெண்டிய துவாரம் கொண்டு ஓட்டத்தை ஓடி வர இல்லையம்மா. அப்பா பகிரதா என்னப்பா என்ன போய் தான் கேட்ட உடனே அம்மாவுக்கு அதே ஆதி தாயே என் பாட்ட மாதிரி இறந்து போய்விட்டார்கள் அது சொற்கால் செய்த வேண்டும் அதனால உன்னை குறித்து அவங்க சொன்னேன் அந்த வார்த்தை கட்சி சாகரம் 10,000 பேர்களுக்கும் அந்த பகிர வார்த்தை கேட்டு அந்த பகிர எல்லாம் மோட்ச பாதை கொடுத்துச்சம்மா. பகிர 7 ஒரு பக்கம் நீரா ஒரு பக்கம் நிலமாகவும் 7 பக்கம் நீராக நின்று மோட்சபாதி செட்டாதிபதி சேர்த்து நின்று அம்மா கங்காபாவனி அப்படி கங்காபாவனி செட்டபாதி சேர்த்து விட்டு திரும்பி சடாபாரத்துல போய் அம்மன் சடாபாரத்துல அம்மந்து ஏன் பூல இதான் தெரியுமா தாமரை கையோ அருந்தி சங்கரி இந்தியில தாமரை என்னன்னா பேர் பிரம்மதேவன் இருக்கின்றாரு. யாரு பிரம்மதேவன் ஆதிபாரம் முந்திகா மூலமாக தோட்டமானார். ஒரு வருடம் ஒரு முறை பிரமா சபை கூடுவதா அந்த சபையிலே ஆடவரும் யாரு போக எல்லாம் பெண்கள் யாருமே போக மாட்டாங்க. ஆமா ஆமா அதை மீறி நான் போறேன்.
போனே அடக்கடக்க உட்கார வேண்டானே அப்படியே அமர்ந்து இருந்தேன். அதுல வருணம் மட்டும் வர தாமதம் ஆகி வச்சு. வருணம் யாரு? வருண பவன காற்று. காற்று வியாபாரம் தாமதம் ஆகி விட்டேன். காற்றாப்பட அதிவேகமா வந்தது அல்லவா? இந்த ஆடை கலந்து விட்டது தெரியுமா? ஆடை கலந்து விட்டுட்டேன். சபையில எல்லாரும் பெண்மணம் பிரமணம் அல்லவா? எல்லாரும் கையை பத்தி கொண்டாடுகிறேம்மா. கையை பத்தி கொண்ட உடனே அதுல வருணம் மட்டும் கையை போத்துற மாதிரி வேற சந்திர என்னோட அப்படியே குறிய பார்த்தாண்டி அம்மா. பார்த்த உடனே இதுக்கு சபைக்கு தலைமை யாரு? பிரபதாவன். இது அறிஞ்ச உடனே அது சண்டால சாமதிலே பெண்கள் சபைக்கு ஒரு சபைக்கே வரக்கூடாது. வந்தது தப்பு அல்லவா? வந்தது மட்டும் அடக்குடக்கமா இல்லாத